2014ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் பாலியல் புகாரில் கைதான மருதிப்பட்டியைச் சேர்ந்த விறகு வெட்டும் தொழிலாளி சந்திரன் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர், இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி விரிவாக விவரிங்க. சிவகங்கையில் 5 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் விறகு வெட்டும் தொழிலாளிக்கு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை அளிச்சிருக்கிறது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனை அடுத்து உள்ள மருதுப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சந்திரன். விறகு வெட்டு தொழில் செய்து வரார். இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் இருந்தாங்க. இவர் கடந்த 2023 ஆண்டுல பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த பகுதியைச் சேர்ந்த 10 வயதுக்குட்பட்ட 5 சிறுமிகள் பாத்தீங்கன்னா தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து செல்போன் ஆபாச படங்களை காண்பித்து வீடியோ கேம் விளையாடுவது போல அழைத்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியோட தந்தை பாத்தீங்கன்னா கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சிருக்காங்க. அப்போது இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில இதே போல மேலும் 4 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த விசாரணையில் தெரிய வந்துச்சு. இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைச்சாங்க. தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டாரு. அவர் சிறையிலே இருந்து வந்த நிலையில இந்த தொடர்பான வழக்கு சிவகங்கை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் தனலட்சுமி ஆஜரானாங்க. வழக்கை விசாரணை செய்த போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி கோகுல் முருகன் குற்றம் சாட்டப்பட்ட சந்திரனுக்கு தூக்கு தண்டனை விதித்தும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பாத்தீங்கன்னா தலா 7 லட்சம் என 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கன்னு சொல்லி சொல்லிருக்காரு. அறிவினும் அறியாத வழக்காக இந்த வழக்கை நாங்க பார்த்திருக்கோம். குற்றம் செய்தவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை, 4 சிறுமிகளை பழங்கும் தனித்தனியாக செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் தண்டனைகள் வழங்கணும். இந்த வழக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.